ஹாய் ஹலோ, இது எங்களோட ஆனிவர்சரிக்கு எடுத்த வீடியோ. செப்டம்பர் 23 எங்களோட ஆனிவர்சரி. இது எங்களோட 8th ஆனிவர்சரி. மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம்னு சொல்லுவாங்க, எல்லோரும் கேள்விப்பட்டிருப்போம். பட் கணவன் அமைவதும் இறைவன் கொடுத்த வரம் தான் என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா எல்லாத்துக்கும் ஒய்ஃப் நல்லா இருக்கணும், மோஸ்ட்லி அப்படி தான் நமக்கு மனைவி அமைவதெல்லாம் அப்படிங்கிற வரியே இந்த மாதிரி தான் க்ரியேட் ஆகிருக்கு. ஆனால் கணவன் அமைவதெல்லாம்ங்கிறதும் என்னை பொறுத்த வரைக்கும் என் ஹஸ்பண்ட் நான் தான் இதை சொல்கிறேன். ஏன்னா எல்லாத்துக்கும் நீங்கள் கேர்ளாக பிறந்திருந்தா எப்படியா இருந்தாலும் நீங்கள் கஷ்டப்பட்டு தான் இருக்கணும். நீங்கள் எல்லா வேலையும் செய்யணும், எல்லா வேலையும் நீங்கள் அனுபவிக்கணும். ஏஜ் அட்டன் பண்ணுறதுலேருந்து கல்யாணத்துக்கு அப்புறம் டெலிவரி எல்லாமே நீங்கள் ஒரு வழியை அனுபவிச்சு தான் ஆகணும். ஆனாலும் உங்களோட ஒரு லைஃப்பில் உங்களோட பார்ட்னராக வரவங்க உங்களோட உணர்வுகளுக்கும் மதிப்பு கொடுக்குற மாதிரி இருந்தால் அதை விட ஒரு பெட்டர் லைஃப் உங்களுக்கு கிடைக்குமாங்கிறது டவுட்டு தான். அவ்வளோ நல்ல ஒரு பெட்டர் ஆஃப் உங்களுக்கு கிடைச்சா அதை விட ஒரு சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் யாருக்குமே இருக்காது. அந்த மாதிரி தான் எனக்கு. ஆக்சுவலாக நாங்கள் லவ் மேரேஜ் தான். லவ் உங்கள் வீட்டு லவ் எங்கள் வீட்டு லவ்வில் அப்படி ஒரு லவ் எங்களுக்கு. நாங்கள் ஒரு 8-9 இயர்ஸாக லவ் பண்ணோம். என்னோட சொந்த அத்தை பையன் வெளியில் யாரையாவது லவ் பண்ணியிருந்தால் கூட இத்தனை பிரச்சனை வந்திருக்காது. ஆனால் எங்கள் லவ் மேரேஜுக்கு அவ்வளோ ப்ராப்ளம் வந்தது, ஃபேமிலிங்கிறதுனாலேயே. அதெல்லாம் தாண்டி தான் எங்களுக்கு கல்யாணம் நடந்துச்சு. ஆல்மோஸ்ட் இப்போ எங்களுக்கு 8 இயர் வெட்டிங் ஆனிவர்சரி நாங்கள் செலிப்ரேட் பண்ணியாச்சு. என்ன அப்படின்னா எல்லாருமே நாங்கள் எப்பயுமே என்ன சொல்கிறது, நாங்கள் ஜாலியாக இருக்கணும், ஹாப்பியாக இருக்கணும், அவ்வளோதான் எங்களோட மைண்ட் இருக்கும். இவ்வளோ ஏஜுக்கு மேலே 2 குழந்த பிறந்துருச்சு, இன்னும் ஃபோட்டோ எடுத்துகிட்டு சுற்றிட்டு இருக்காங்களே அப்படின்லாம் நிறைய பேர் சொல்லுவாங்க, கேட்டிருக்காங்க எங்கள்கிட்டயே. என்னை பொறுத்த வரைக்கும் 1 குழந்தையோ 2 குழந்தையோ ஏன் 10 குழந்தையும் பெற்றுக்கோங்களேன். ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கு அப்படிங்கிற ஒருத்தங்க 2 பேர்த்தோட ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு இல்லையா, அது அவ்வளோ முக்கியம். நீங்கள் அது இல்லாமல் உங்களால் ஒரு சூப்பரான ஹாப்பி லைஃப்பை லீட் பண்ணவே முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். என்னென்னா எப்பயுமே டெய்லியுமே நீங்கள் அவன் ஒய்ஃபுக்காகவும் ஹஸ்பண்ட்காகவும் ஒன்று பண்ணுறோம் இல்லையா. என் ஹஸ்பண்டுக்கு இது ரொம்ப பிடிக்கும், அதனால் இதை நான் பண்ணுறேன். என் ஹஸ்பண்டுக்கு இந்த ட்ரெஸ் பிடிக்கும், அதனால் இதை போடுறேன். அந்த மாதிரி அவங்களும் அப்படி தான். என் ஒய்ஃபுக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால் இதை பண்ணுறேன். பிடிக்குங்கிறத விட என் ஒய்ஃபுக்கு பிடிக்கல, என் ஹஸ்பண்டுக்கு பிடிக்கல அப்படின்னு ஒன்று பண்ணாமல் இருக்கிறதும் என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்ல விஷயம்னு நினைக்கிறேன். ஸோ ஹஸ்பண்ட் ஒய்ஃபை ரொம்ப லவ் பண்ணுங்கள், லவ் பண்ணிகிட்டே இருங்க. ஓகேவா?